ஏய், ஓதிமலைக்கு வந்துட்டோம். ஆமாம், 4 கிலோமீட்டரா? இந்த தானங்க இருக்குது பக்கத்தில். 4 கிலோமீட்டர் போட்டிருக்கு. செம்மையாக அந்த மலையில் டாப்புக்கு போகிறோம், உச்சிக்கு போகலாமா? எப்படி இருக்குது? யார் ஏறலாம்? சேஃப்டி தானா? எவ்வளோ நேரம் ஆகும்? அதே போல் இருக்கிற முருகன் மலையிலேயே இது தாங்க உயரம், 3000 அடி. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? சரி வாங்க. பைக்கு கார்லாம் போக முடியாது, நடந்து தான் மேலே ஏறணும். பார்த்துடலாம், அன்னைக்கு போய் முருகனை பார்த்தே ஆகணும். இந்த ஓதிமலை இன்றைக்கி ஏற முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது யாருன்னா அந்த மலை கேட்டு எல்லாமே இவங்கள்ட்ட தான் கண்ட்ரோலில் இருக்கான், இந்த வீட்டுக்காரவங்கள்ட்ட. இவ்வளோ பேர் நின்றுக்கிட்டு இருக்கோம், ஏற முடியல. திங்கள் செவ்வாய் வெள்ளி. நீங்க எந்த ஊர் பக்கத்துல தெரியாதா உங்களுக்கு? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? 40 கிலோமீட்டர்லாம் தெரிஞ்சிருக்கலாமே. நாங்கள் 500 கிலோமீட்டர் எனக்கு இந்த இடம். புது எக்ஸ்பல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து மலையேற முடியும். ஆமாம், அப்புறம் எதையாவது மாத்தினா தானே புதுசு. ஐயோ, திங்கள் செவ்வாய் வெள்ளி தான் ஏற முடியுமா? ஆமாம், இன்னைக்கு என்ன கிழமை? மைலேஜ் செக் பண்ணிங்களா? மைலேஜ் செக் பண்ணுறது நம்மளுக்கு சுத்தமாக இது கூட இந்த சாமி. இந்த வண்டி எதுக்கு வாங்கினீங்க? ஷோரூம் காரனுக்கு வேலைக்கு ஆகாத வண்டி. அவன் சம்பாதிக்க முடியாது. அதான் சொல்கிறேன், ஷோரூம் காரனுக்கு வேலைக்கு ஆகாத வண்டின்னு. ஆனால் நம்ம யூசேஜுக்கு நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லி வண்டி இது. நம்ம 21,000 கிலோமீட்டர் ஓட்டி ஆயிடுச்சு. இந்தியன் அப்புறம் ஒரு தொல்லையும் இல்லை. இதை போய் வாங்கியிருக்கீங்க. ஸோ ஏற முடியாதே, என்ன பண்ணுறது? 4 பேர் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சுங்க. இந்த மலை வந்து ப்ரைவேட் மலை, இதில் ஏற முடியாது அப்படிங்கிறாங்க. திங்கள் செவ்வாய் வெள்ளி, இன்றைக்கி வியாழக்கிழமை, அது ஒரு பெரிய மைனஸ். என்ன செய்கிறது? ஆனால் மலை ஏறி தான் ஆகணும். தமிழ், மலை ஏறி தான் ஆகணும். அப்படியெல்லாம் விட முடியாது, மலை ஏறி தான் ஆகணும். ஓதிமலை வாங்க வாங்க. ஓதிமலை கேட்லாம் பூட்டி வச்சுருக்காங்க, எப்படி ஏறுறதுன்னு தாங்க தெரில. ஸோ ஆலயம் நடை திறக்கும் நாள், கொஞ்சம் சீரியஸாக படிங்க அதை. திங்கள் வெள்ளி, திங்கள் வெள்ளி செவ்வாய் 3 நாள் மட்டும்தாங்க அலோடு போல். இது இல்லாமல் அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை, வளர்பிறை சஷ்டி. பக்தர்கள் நலன் கருதி கண்டிப்பாக மாலை 5 மணிக்கு மேல் மலை ஏற அனுமதி இல்லை.
முள்ளெல்லாம் போட்டு பெரிய கேட்டு க்ளோஸ்டு. இது ஏதோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. என்ன செய்யலாம்? என்ன ப்ரோ அது? இது வந்து ஆப்பிள் பீட்ரூட் கேரட் ஏபிசி ஜூஸ் அப்படின்னு சொல்லுவா. ஏபிசிடி ஜூஸா? ஏபிசிடி கிடையாது, ஏபிசி மட்டும்தான். குட்டாக்க ரைம்ஸ் எல்லாம் சொல்லுவீங்க போல. ஜானி ஜானி எஸ் பாப்பாலாம். மலையேற்றத்திற்கு ஆப்பிள் பீட்ரூட் கேரட், அதாவது ஹீமோகுளோபின் ரைஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லது. 1-2 ஹீமோகுளோபின் அதிகமாக இருந்தால் தான் ஜூஸே ரத்தக்கல் இருக்குது. நம்ம ரத்தத்தை அது லடாக்குக்குள்ள தேவை, ஓதி மலைக்கு தேவை. எல்லா மலைக்கும், திருமூர்த்தி மலைக்கும் நாங்கள் அப்படி தான் செய்வோம். முன்னாடியெல்லாம் சரக்கு ஊற்றிட்டு இருந்தோம், இப்போ ஜூஸ் ஊற்றிட்டு இருக்கோம். காலம் மாறி போச்சு, கண்ணீர் விட்டு போச்சு. லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு, நல்லாவே தெரியுது. பார்த்து லைட்டாக பேசுவோம். பேசுகிற என்னங்க லைட்டு ஸ்ட்ராங் தோன்றதை பேசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. நான் எதையும் எடிட்லாம் பண்ண முடியாது, அது முன்னாடி சொல்லி. ஏன்னா உங்கள் கூட வந்தாக்க எடிட் பண்ணாக்க வீடியோவே போட முடியாது. உங்களுக்கு முழுக்க எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அடிக்கிற எப்பா நல்லா பார்த்துங்கப்பா. ஜூஸ் மட்டும்தான். ஆமாம், நோ மிக்சிங், நோ விஸ்கி, ரம் எல்லாம் கிடையாது. கலரை பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஓதி மலைக்கு முன்னாடி நின்று இந்த பேச்சு தேவையா அப்படின்னு கமெண்ட் வரும். வித்தியாசமாக இருக்குது டேஸ்ட்டு. என்னென்ன? ஏபிசி சார், ஆப்பிள் பீட்ரூட் கேரட், ஹீமோகுளோபின் கேரட். அவர்கிட்ட தான் பேசணுங்க அங்கே. ஆமாம்மா. யார் இவருங்களா? எக்ஸல் உட்காந்துருக்கு. எல்லாமே இப்போ போன மாதிரி தான். நார்மல் அப்டேட் அதுலேயே வருங்க, இந்த அப்டேட் அதுலேயே வருங்க. ஐபேட் 9 இருக்குது, நார்மல் ப்ரோ கிடையாது, நார்மல் இருக்குது. சொல்லுமா. ஐபேட் 9 தான் இருக்கும். 10 காசு கூட போயிடும். அதான் 10 லேட்டஸ்ட். ஹலோ, இங்கே பாருங்க. நீங்கள் வாங்கி கொடுங்க, யாரும் வாங்கி கொடுங்க. அது எத்தனை டிவி? அவர் தான் அபி வாங்கி கொடுங்க, அவர் தான் அபி உங்களுக்கு வாங்கி கொடுங்க. கேளுங்க. இல்லை, அது எத்தனை இதுன்னு கேட்குற மெமரி. காதில் உதிச்சு இருக்குது, லேட்டாக ரிப்ளை கொடுத்து. இல்லை, வாங்கி வச்சுருக்கேங்க. நீங்களே பரவாயில்ல, எல்லாம் பிஎம்டபிள்யூ அழுக்கு பட்டுருன்ட்டு வெள்ளை தான் வருது. படைய வாங்கி இருக்கு எல்லாம். அது அன்னைக்கே காமிச்சிருக்கேன் நான், மறந்துட்டீங்களா? அந்த வீடியோவில் இருக்கு. சாக்ஸ் கூட, அதான் இவர் சாக்ஸ் முதல் கொண்டு காமிக்கிறான்னு சொன்னாங்க. உள்ள கால் விட்டு தூக்க வேண்டியது. ஆமாம் ஆமாம், விட்டு தூக்குறதுனால தான். ஓதி மலை ஏற முடியலங்க, ஆனால் மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். சரி, ஓகே. இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. அப்புறம் போட்டு வச்சுருக்கேன், அமுத்தனா தேவையான பின்னால் பிறகு கீழே இதுக்கு நடந்து பின்னால் போட்டு போயிட்டே இருக்கும். ப்ரோ, நீங்கள் முக்கியமாக போட வேண்டியது சைடு ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்டர் போட்டுருங்க. அதை போட்டுருங்க. ஏன்னா நம்ம சேரு அங்கே இங்கே போடும்போது, ஸ்டாண்டு போடும்போது பிரச்சனை இருக்காது. அதை போட்டுவிட்ருங்க. ஆமாம், ஏன்னா நம்ம சேரு ஈரமான இடத்துலலாம் கொண்டு ஸ்டாண்டு போடுவோம். அப்படி போட்டுருந்தா போட்டு போயிட்டுருக்கலாம். இல்லைன்னா கல் தேடணும். இந்த பக்கத்தில் நாய் வேறு நிற்கிது. கல் ஒன்று நம்ம பார்க்குது. ஆமாம், இதுலேயே ஒரு சின்ன ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டிக்கரில். ஆமாம், நம்ம இது பண்ணி விட்டுருக்கோம். இது வந்து இங்கே இடிக்கும்ட்டு. அதே போல் அங்கே இருக்கா, அது இடிக்காது. அது என்ன காரணம் தெரியாது. எப்படி 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 இது அமுத்தனா இது இடிக்குன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல சாணி பிடிச்சி வச்சுருக்கான். ஓஹோ, அதே போல்ட்டு அதுலேயும் இருக்குது, ஆனால் அது இல்லை, சாணி பிடிக்கல. என்ன காரணம்? எவனாவது மூக்கிலே குத்திருப்பான். 4 குத்து இன்ஜினியருக்கு. இல்லை, இன்ஜினில் ஏதோ அப்டேட் பண்ணியிருக்கான். அந்த பக்கம் நகர்த்தி இருக்கான் இன்ஜினை. லைட்டாக ஏதாவது ஒரு இன்ஜினை நகர்த்தி இருப்பான்னு நினைக்கிறேன். இது இன்ஜின் வெளியே வந்திருக்கும், இது இன்ஜின் உள்ளே போயிருக்கும். பார்த்தா அப்படியே தெரியுது பாருங்க. சரி பாருங்க, ஒரு அரை இன்ஜின் உள்ளே போன மாதிரி தான் எனக்கு தெரியுது. இன்ஜின் வந்து இன்ஜின் உள்ளே இருக்கு. அப்படியா பண்ணுறதுக்கு எதுவும் பண்ணி வச்சுருக்கான். ஓ,
நான் ரிலாக்ஸ் ஓகே. ஆமாம், கொஞ்சம் அது புதுசில் கொஞ்சம் வெளில இருக்கிற மாதிரி இருக்கா? இன்ஜினே வெளியே இருக்கிற மாதிரி இருக்குங்கண்ணா புதுசுல. இது புது ஹீரோ எக்ஸ்பல்ஸுங்க. இது எவ்வளோ நாள் ஆச்சு எடுத்து? ஒரு 28 நாள். ஆமாம், ஒரு மாதத்து வண்டி. இன்ஜின் சம்பிளே பாருங்க. ஹெட்லைட்டை மாற்றிருக்காங்க லைட்டா. இது இன்ஜின் சம்பு உள்ள இருக்குங்க. இந்த இது அந்த இல்லை, ஹெட்லைட்டு டிசைனே மாற்றிருக்காங்களே. ஆமாம்மா, அது மாற்றிட்டாங்க. ஹெட்லைட் டிசைன் அந்த வைசரு போலாமா? ஓ, வண்டி திரும்ப ஃபோட்டோ எடுக்கிறாரம்மா. இது ஊட்டியில் மஞ்சள் சரி நான் அனுப்பிச்சுடுறேன். இருக்கு பாரு சேவ். ஓ, இதையும் மாற்றிருக்காங்க, ஹேண்ட் கார்ட்ஸையும். ஹேண்ட் கார்டு இந்த கண்ணாடியும் வேறு மாற்றி போட்டு வைசரா? ம். ஆமாம். ஹீரோல்ட்ட ஃப்ரீயாக கொடுத்தாங்களா? ஹீரோ நம்ம கேப் மாதிரி கொடுக்கவே இல்லை எனக்கு. ஹெல்மெட் மாதிரி. நான் புது வண்டி வாங்கினாலே ஹெல்மெட் கொடுக்குறேன் ஏமாற்றி விட்டான். இது அருமையாக இருக்கு, நல்லா இருக்கு. ஷோரூம்லேயே ஏதோ ஒரு குழப்பாசம் பண்ணுறது சிம்பிளாக இருக்குது. சூப்பராக இருக்குது. வெயிட் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குது. எவ்வளவு? 900 கிராம். கிச்சன் இருக்குங்கண்ணா. ஆனால் காதுக்குள்ளையெல்லாம் காற்று போகாதல்ல. இது எங்கேயுமே எந்த கேப்பும் இல்லையே. ஆனால் கோயம்புத்தூர் எல்லாம் அந்த ஹெல்மெட்டு வண்டி வாங்கினாலே கொடுக்குறாங்கன்னு சில பேர் எல்லாம் சொல்கிறாங்க. கொடுக்கணுங்கிற ரூல்ஸ் இருக்குது. ஆஃப் ரோட் ஹெல்மெட் அவங்களே கொடுக்குறாங்களாமாங்கண்ணா. ஆஃப் ரோடுங்கிறது கிடையாது. ஆஃபருங்கிற பேரில் பண்ணுவாங்க எல்லாரும். ஆனால் ஹெல்மெட் ஏதோ ஒன்று கொடுக்கணும். அதுதான் இது நல்லா இருக்கு. இங்கே நின்று அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். மழை ஏற விடாததுக்கு இங்கே நின்று அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்படி. ஓகேங்களா? இப்போ ஃபுல் பிளஜ் இந்த மாதிரி வச்சா ஷூ மட்டும் அப்டேட் பண்ணணும். ஷூவும் அந்த வடிக்கும் கரெக்டாக வீடியோ எடுக்கிறப்ப இதை போட்டார் ஷூவை. ஹெல்மெட் வாங்கி 200 ஸ்டிக்கரிங் ஸ்டிக்கர் ஒட்டி. அட இது நல்லா இருக்குல்ல பேசாம. ஆமாம், இது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குல்ல. நான் இந்த கலரில் ஒரு ஒரு ஹெல்மெட் வாங்கி கலரிங் மட்டும் வேலை முடியும். இதாக இருக்குது. ஆமாங்கண்ணா. அப்படிதான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு போய் ஏன் 10,000 ரூபா கொடுத்து வாங்கணும்? அன்னத்தன்னைக்கு நம்ம ஒரே நிமிஷம்ண்ணா. அன்னத்தன்னைக்கு நாங்கள் 2 பேரும் எம்டி பைக் ஒன்று பார்த்தோங்கண்ணா. அந்த யமஹா சிம்பிள் இங்கே இருக்கு. அது அந்த யமஹா சிம்பிளுக்கு பதிலாக BMW ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறானா அந்த ரவுண்டில். நிறையா பைக்கில் ஒட்டி இருக்கு. நிறையா அப்பாச்சி 3 கலர் ஜெராக்ஸ் எடுத்து ஒட்டிக்கிறாங்க. நிறையா இதில் ஒட்டி வச்சிருக்காங்க. சும்மா சஸ்பென்ஷனை பாருங்க அப்படியே. அது ஒரு பக்கம் ஆடும். சரி, இப்போ ரெண்டு வண்டியில் ஓட்டுறீங்க. ரெண்டு வண்டியில் நடந்துருக்குல. இது அடுத்த டிஃப்ரெண்ட் என்ன? அது நல்லாவே நல்லாவே கம்மியாக இருந்தது. நல்ல இந்த காலத்துக்கு உண்டான அளவுக்கு இது மாட்டுது. அதுக்கு அந்த காசு அந்த காலத்துக்கு உண்டான அளவுக்கு அது மாட்டுது. இருக்குது. அவ்வளோதான். ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. இது நமக்கு இடுப்பு வழியாக வரதில்லை. வர்றதில்லை. அதே மாதிரி தான் இருக்குங்க இதுவும். கார் தான் வருது பண்ணிட்டு. ரூட் எங்கே இருக்குது போகிறதுக்கு ஒரு பாதை எங்கே இருக்குது? இங்கே தான் இல்லையே. இது என்ன ரோட்டில் நிறுத்தி இருக்கிறோம். எடுத்துக்கலாம், பொறுமை எடுத்துக்கலாம், விடுங்க. நான் வரேன், அவங்க போட்டு அவங்க போட்டு போகலாம். யோசிக்கிறாரு போல் இருக்கு. அதில் போல பஸ்ஸே போகலாம். போயிடு தாராளம் போய். சரி வாங்க. சரி நல்லா போகிறோம். எவ்வளோ இடம் இருக்கு? நீ எதுக்கு நிற்கிற? ஸ்டைலாக வந்து நிற்கிது வேறு. நீ ஜாக்கெட் போட்டு ஹெட்லைட் ஆஃப் பண்ணுங்க. ஹெட்லைட் ஆஃப் பண்ணுங்க. ஆமாண்ணா, பேட்டரி மாற்றலையா? பாஸ் இந்த பக்கம் முதல்ல வண்டி மட்டும் இருக்கு. இந்த பக்கம் 2 பேர் இன்னும் இந்த பக்கம் வாங்க. இன்னும் 2 பக்கம் வண்டியை மட்டும். நீங்கள் அநியாயம் பண்ணுறீங்களேங்க. சும்மா எடுங்க சார். இப்போ நீங்கள் 2 பேரும் கொடிவேரி கிளம்புறீங்க இப்போ? எஸ். ஓகே, போயிட்டு சூப்பராக குளிங்க. தண்ணி எப்படி நல்லா வருதா? தண்ணி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் எல்லா டேமுமே இப்போ ஃபுல்லாக தான் இருக்குது. அதனால் ஒரு அமராவதி எப்படி இருக்குது? மழையில் ஃபுல்லாக தான் இருக்குது. அதான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் எல்லா டேமுமே இப்போ கிட்டத்தட்ட ஃபுல்லு. அதனால் எல்லா இடத்துலையும் இப்போ குறை இருக்காது. வாட்டர் ஃபால்ஸுமே எல்லாமே தண்ணி வருது. குற்றாலம் ஃபால்ஸ்லாம் குளிக்கிறதுக்கே தடை. போகலாங்க வாங்க. ஆமாம், சரி ஓகே கிளம்புங்க. 34. சரிங்க. இப்போ நாளைக்கு எத்தனை மணிக்கு வரோம் நம்ம இங்கே? 9 மணிக்கு தானே ஓப்பன்.
வந்துடலாங்களே கொஞ்சம் முன்னாடி சாப்பிட்டு 8 மணிக்கு 8:30க்கு வந்துடலாம். வெயிலுக்கு முன்னாடி ஏறிடணும் 9 மணி. ஆமாம், வெயிலுக்கு முன்னாடி ஏறிக்கிங்க. வெயிலுக்கு முன்னாடிலாம் ஏற 8 முடியாது. மணிக்கு வந்துடலாங்களா? ஆ, நீங்கள் எங்கேருந்து வரணும்? போத்தணும். உங்களுக்கு அப்போ முன்னாடி ஒரு அப்போ காரணம்பேட்டை வந்துருங்க, நம்ம அப்படியே இந்த வழியாக வந்துடுவோம். சோப்பு காரணம் நீங்கள் போத்தனூர் அப்படியே சூலூர் வந்து பே பண்ணியிருக்கீங்களா இல்லை சும்மா தான் இருக்கீங்களா? இப்படின்னு பார்த்துட்டு போகலாங்க, காலைல வரலாம். ஏறும். காலைல வரலாம், நான் வரேன். நான் இப்போ மேக்ஸிமம் எல்லா மலையும் ஏறலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். போகலாங்க. பிரான்மலை அதே போல். இது கூட வாங்க, பெருமாள் மடி கூட நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். சரி, நாளைக்கு இதை ஏறிடுவோம், நாளா நீங்கள் அடுத்த நாள் அங்கே போகலாம். ஓகேவா? டபுள் ஓகே. சரி, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்புறம் நாளைக்கு நீங்கள் அது வரலன்னா விட்டுருங்க, நாளைக்கு மறுநாள் வாங்க, அங்கே போகலாம். பெருமாள் முடி அந்த ஆனைக்கட்டி கோயம்புத்தூர்லேருந்து எத்தனை கிலோமீட்ரு? 35. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நேராக காரணம்பேட்டை வந்துருங்க, சரி. அப்படி ஜாயின் பண்ணி போய்க்கலாம் நாளைக்கு மறுநாள். அதான் ரூட்டும் கூட ஆனைக்கட்டி. அப்படி போட்டுக்கலாம், ஆமாம், பல்லடம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம் ஆமாம், அதான் ரூட் உங்களுக்கு. சரி ப்ரோ, நீங்கள் கிளம்புங்க, அவர் வெயிட் பண்ணுறாரு. சரிங்க, நான் வரேங்க. சரி, நான் போகலாம். சரிங்க தமிழ், பாய். ஓகே சார். ஆ, ஓகே ப்ரோ. சரி, ஓகே, போயிட்டு வாங்க, மெசேஜ் போடுங்க வீட்டுக்கு போயிட்டு. சந்திப்போம். ஓகே. நாளைக்கு ஓதிமலை, அது அப்படியே இருக்கு. ஓதிமலை போயிட்டு வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் நாளைக்கும் நீங்கள் வரணும். வணக்கம், வந்தனம். ஆமாம், இன்னைக்கு விட்டுருங்க, இந்த தடவை விட்டு அடுத்த தடவை வரலாம். எப்படியாவது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க, அப்புறம் அடுத்த தடவை போவோம். எப்படியாவது கொண்டு போய்விட்டு பார்த்தாக்கா முடியலையே. அதான் இந்த முருகன் உத்தரவு கொடுக்கல. சரி, கொடைக்கு உண்டான இடம் இது. செட் பண்ணிட்டீங்களா? அது பாருங்க. இந்தா இதை வந்து இதோட லாக் பண்ணிருக்கீங்க? இல்லை, சும்மா தான் இருக்குது. இல்லை சரிங்க, இதை இதோட லாக் பண்ணிருக்கீங்க. இதை உள்ள விட்டு இதோட உள்ள விட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா சேஃப்டியாக இருக்கும். இப்போ இது நீங்கள் இதுக்காக வச்சிங்களா ஒன்று? கேமராவுக்காக ஓடுறது. ஓ, செல்ஃபோனோட பழைய இது மவுண்ட்டு கரெக்டாக அப்படியே வச்சுருந்தேன், இப்போ அது யூஸ் ஆகிட்டு. நீங்கள் எப்படி BMW பிராண்ட் அம்பாஸ்டரோ அது போல் இவர் ஹீரோவோட அம்பாஸ்டர். சரி, கிளம்புங்க. இதெல்லாம் பிடிச்சி போய் தான் அந்த கொல்லிமலை வீடியோ பார்த்தா இவரோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, வந்து வர பார்க்கலாம். நாளைக்கு வாங்க பார்ப்போம். நீங்கள் அந்த பெருமாள் மடி வந்துருங்க. ஆ, பார்க்கலாம். மெசேஜ் போடுங்க வீட்டுக்கு போயிட்டு. ஓதிமலை பயணம் தோல்வி அடைந்ததை அடுத்து அவங்க கிளம்பிட்டாங்க. எக்ஸ்பல்ஸில் இப்படி ஒரு வசதி பரவாயில்ல. ஓப்பன் இருக்குங்களா? இல்லை இல்லை, நாளைக்கு தான். இல்லைன்னா ஃபோனில் போடுங்க சும்மா. போட்டேங்கண்ணா 11 கிலோமீட்டருங்க. ம், போகலாம். அது இது போட்டோம்னா அது அப்படியே அதுக்கு வந்துடணும். நான் மலை ஏறுவோன்னு சொல்லிட்டு என்னென்னவோ வாங்கிட்டு வந்தேன், எல்லாம் போயிடுச்சு. மலை ஏறும்போது இனிப்பு போண்டா சாப்பிட்லாமே, மதிய சாப்பாடு கிடைக்காதுன்னு வாங்கிட்டு வந்தா. இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்து நிழல்ல நிறுத்துங்க, நிழல்ல நிறுத்துங்க, போவோம் இன்னொரு 5 நிமிஷத்தில். போண்டா இருக்குது, இனிப்பு போண்டா சாப்பிடுவோம். மலை ஏறுறதுக்காக வாங்கிட்டு வந்தேன், சரி சரி. எடுங்க ஒன்று. ஓகே, மணி எத்தனை? 2:30 ஆயிடுச்சுங்க. 2:30 அந்த மாதிரி பின்னாடி 35, முன்னாடி 25. அது கரெக்டாக இருக்கும். ஏய் பார்த்த யாருக்கிட்ட கொன்றுவோன்னு. அதெல்லாம் வேற யார்கிட்டயும் வச்சுக்கணும் நீ. எடுத்துட்டு அப்படி நடங்க கொஞ்சம் தூரம் கேட்க, ஒரு 20 செகண்ட்.